வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர் க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ் உடைய நியூஸ் இருக்கு. அதாவது கோர் சிபிஐயும், இன்ஃப்ளேஷன் ரேட்டும் நமக்கு இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 3.2 ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸா 3.1. ஸோ இந்த 3.1%ல இருந்து 3.7%க்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. போனால் டிஎக்ஸ்ஒய் அதாவது யுஎஸ் உடைய இது வந்து யுஎஸ்க்கு பாசிட்டிவான நியூஸ். இல்ல இதுவே மெயின்டெயின் ஆகுது. 3.1 மெயின்டெயின் ஆனா கூட இது வந்து 50-50 சான்சஸ்ல வந்துரும். நோ சேஞ்ச் ப்ரீவியஸா இருந்த அதே ரேட் வந்துச்சு அப்படின்னா, கன்சாலிடேஷன்ல மார்க்கெட் இருக்கும். இதை விட கம்மியா 2.7% வந்துச்சு அப்படின்னா, இல்ல அதுக்கு கீழ கூட வரலாம். ஓகே. ஸோ இது டிஎக்ஸ்ஒய்க்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக அமைஞ்சிரும். ஸோ இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்ல நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் மெயின். 3.2 எதிர்பார்க்குறாங்க. ஒரு சின்ன ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு மார்க்கெட் காலையில ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுது. அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் நியூஸ் தான் வரணுமா அப்படின்னா, மேக்ஸிமம் அப்படிதான் வரும். பட் எக்ஸ்பெக்டேஷன்ல ஃபோர்காஸ்ட்ல கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கிற காரணத்தினால, ஒருவேள இந்த பிரைஸ் இன்கிரீஸ் பிளஸ்ல நடந்தால், நமக்கு டாலர் இண்டெக்ஸ் கண்டிப்பாக மேல போயிடும். ஸோ டிஎக்ஸ்ஒய் ட்ரேட் பண்றவங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? 7 மணிக்கு நியூஸ். ஓகே. ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்தவரைக்கும் அந்த ரேஞ்ச் ஃபேஸ்ல தான் இருக்கு. இந்த நியூஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் கிட்டத்தட்ட 103க்கு மேல மார்க்கெட் வந்து போகும்பொழுது தான் நமக்கு வந்து மார்க்கெட் மேல போகும். ஒண்ணுமே மூவ்மெண்ட் இல்ல. நேத்து ஏன் வீடியோ வரல அப்படின்னு நெறைய கேட்குறீங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாம நான் சும்மா பேருக்கு வந்து பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால வீடியோ குடுக்கல. ஸோ இன்னைக்கு நியூஸ் இருக்கு. நியூஸ்ல நம்ம எதிர்பார்க்கறதுல எந்த மாற்றமும் இல்ல. நியூஸ் வந்தோனே அல்லது 2 ஆப்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நியூஸ் வரும். அது வந்து பாசிட்டிவா வந்துச்சுன்னா மேல போயிடும். நெகட்டிவா வந்தா நல்லாவே கீழ வந்துரும். இந்த லோலாம் பிரேக் பண்ணிடும். ஓகே. ஒருவேள ரொம்ப பெருசாவும் ஏறல. ஒரு 3.2 3.3 ரொம்ப லைட் சேஞ்ச் வந்தா வரும். டிராப் ஆனா நல்லா டிராப் ஆயிடும். ரைஸ் ஆனாலும் வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேள இந்த சைட்வேக்கு லைட்டா ஒரு பாயிண்ட் பாசிட்டிவோட 3.1க்கு பதிலா 3.2 அப்படி 3.3 அந்த லெவல் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கீழ வரும். அதுக்கப்புறம் மேல போகும். நம்ம முந்தா நேத்து எதிர்பார்த்துட்டோம். அதே பாயிண்ட் தான் நடக்கப் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கீழ வந்துரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் அப்படியே தான் இருக்கு. மேல 104 103க்கு மேல குளோஸ் பண்ணா தாராளமா பை எடுக்க ஆரம்பிக்கலாம். ஆ மேல வந்து 105, 106க்குலாம் போக சான்சஸ் இருக்கும் மார்க்கெட். ஸோ தட் டிஎக்ஸ்ஒய பொறுத்தவரைக்கும் கீழ வந்து மேல போகுறதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது பாசிட்டிவா வந்தாலோ அல்லது சின்னதா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் கொஞ்சம் பாசிட்டிவ் மைனூட் பாசிட்டிவா அல்லது நல்ல பாசிட்டிவா வந்தா மட்டும் தான். இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கீழ விழுந்துரும். நெக்ஸ்ட் யுஎஸ் ஆயில். ஸோ யுஎஸ் ஆயில் பொறுத்தவரைக்குங்க சிம்பிள் தான். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஷோல்டர் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஷோல்டர வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணவே மாட்டேங்கிறான். இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? மேல வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ மார்க்கெட் வந்து இதுக்குள்ள நல்லாவே ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணணும். இங்கருந்து கண்டிப்பா இது வந்து அப் சைடு போறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. டவுன் சைடு நமக்கு ரொம்ப கம்மி தான். நேத்து இன்வென்டரில பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து டக்குனு ஒரு கீழ விழுந்துட்டு திருப்பி மேல ஏற ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இதுவுமே வந்து நமக்கு கவரிங் ஆர்டர் தான். அதாவது மார்க்கெட்டோடைய மூவ்க்கு வந்து எடுத்துட்டு போறது தான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டைமண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி இருக்கும். சாரி. இந்த மாரி இருக்கும். இந்த மாரி ஒரு டைமண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த டைமண்ட் பேட்டர்ன் அல்லது ரூஃப் பேட்டர்ன் 2மே எடுப்பாங்க. பட் இது வந்து பக்காவான டைமண்ட் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? டைமண்ட் மீன்ஸ் இன்னும் எக்ஸாக்ட்டா போடணும்னா இப்படி மேல ஏறி இப்படி இறங்கி இருக்கும். இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ப்ராப்பர் டைமண்ட் வந்து இப்படி இருக்கும். அதே மாரி மார்க்கெட்ல எப்பயுமே கிடைக்காது. ஸோ இந்த மாரி ஒரு டைமண்ட் ஷேப் வரும். ரூஃப் டாப்ல கீழ டைமண்ட் வராது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, பக்காவான ஒரு டைமண்ட் பேட்டர்னாக தான் இருக்கு. ஸோ இந்த எட்ஜும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் தான். 75க்கு மேல போணும். அல்லது 69, 200 கீழ போகும்போது என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட். இதுக்குள்ள நீங்க எல்லா ஸ்விங்ஸுமே நம்மள ஏமாத்தும். ஸோ இந்த பேட்டர்ன் எதுக்காக வரைஞ்சு காட்டுனேன்னா, இதுக்குள்ள நம்மள மார்க்கெட் வந்து நெறைய ஏமாத்த சான்சஸ் உண்டு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஒரு டைமண்ட் பேட்டர்னா இருக்கிறதுனால, நமக்கு வந்து 75க்கு மேல தான் பை. இப்ப ஆல்ரெடி பைல தாங்க இருக்கேன்னா, ட்ரையல் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். புதுசா என்ட்ரி வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சில்வர். சில்வர் பொறுத்தவரைக்கும் இந்த சப்போர்ட்ட வந்து எடுத்து அது மார்க்கெட் ஆக்டிவேட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து நியூஸ் வந்து நமக்கு ஒரு வேள ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸா இருக்கும்போது, மேல போய் கீழ வரும். இந்த 23.5ல இருந்து மேல இருக்கிற 24க்குள்ள அப்படி போயிட்டு மார்க்கெட் கீழ வரும். இந்த சேனல வந்து டச் பண்ணிட்டு வரும். ஓகே. இந்த மாரி. இந்த மாரி. மேல போய் அப்படி டச் பண்ணிட்டு லைட்டா ஸ்பைக் குடுத்துட்டு, அப்புறமேட்டு கீழ வரும். இது ஆல்ரெடி நம்ம வந்து எதிர்பார்த்திருந்தோம். ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட் அண்ட் தென் ஒரு ஷோல்டர்ல இருக்கிறோம். நியூஸ் இல்லாதனால மார்க்கெட் வந்து சைட்வே போட்டு நின்னுட்டு இருக்கான். இன்னைக்கு பிரேக் ஆயி ஃபேக்கா கிரியேட் பண்ணிட்டு, எல்லா லிக்விடிட்டீஸும் கலெக்ட் பண்ணிட்டு கீழ வரணும். சப்போர்ட் எடுத்து போற அளவு இது ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் இல்ல. கீழ இருக்கிறது தான் நமக்கு சப்போர்ட் லெவல். அல்லது கீழ வந்து மேல போலாம். ஓகே. இந்த 22.20 அப்படிங்கிற லெவல் வந்துச்சுனாவே, நம்ம வந்து அங்கேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான சான்சஸ் இருக்கு. இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பத்தி லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். அத போய் செக் பண்றவங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்தவரைக்கும் 45-50. ஓகே. போன தடவ 40 சொல்லியிருந்தோம். அந்த 40 கிட்ட போயிட்டு கீழ வந்துச்சு. ரொம்ப ஸ்லைட்டா வந்து பிரேக் அவுட் பண்ணுவான்னு நெனைச்சோம். 15 உடைக்கல. ஸோ அந்த கன்சாலிடேஷன அவன் அப்படியே கிரியேட் பண்றான். இந்த சேனலுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இன்னமும் பிரைஸ் வந்து இந்த சேனலுக்குள்ள தான் இருக்கு. இப்ப மேல போனா அப்படின்னா 50 வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்கும். 45லேருந்து 50, 55க்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணும்னா, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழ வரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து சார்ட் அனுப்பிச்சு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. இது ஒரு ஷோல்டராவும் இது இப்படி கேட்டிருந்தாங்க. இது கிடையாதுங்க. இது வந்து இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாதுங்க. இப்படி போறதுக்கெல்லாம் சான்சஸ் இல்ல. இது வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் மார்க்கெட். பக்காவான ரேஞ்ச் ஃபேஸ். இந்த ஹைக்கும், இப்ப இந்த லோக்குள்ளயும் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஆயி நின்னுட்டுருக்கு. ஆ வெயிட் பண்ணுங்க. மேல போச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து 85லலாம் நிக்காது. இங்க போய் 85லலாம் இது இருக்கு. ஐ மீன் பிளாக் இருக்கு அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிரேக் அவுட் ஆயிடும். 85க்கு மேலேயே போயிடும். அதாவது 90க்கு மேலேயே போயிடும். 90 பிளஸ் போயிடும். ஸோ இந்த 90ல இருந்து இப்ப நடக்கக்கூடிய இந்த கரெக்ஷன் செல் மேக்ஸிமம் இந்த 60, 65க்குள்ள திரும்பி கீழ வரணும். இந்த 60, 65 ஆல்ரெடி நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இதுலயே நம்ம எதிர்பார்த்திருந்தோம். கரெக்ட்டா இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ கரெக்ட்டா எடுத்திருக்கான். இப்ப நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோ அல்லது மேக்ஸிமம் இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே எடுத்து திரும்பணும். திரும்பினால் மட்டும் தான் இவன் செல். இல்ல இத பிரேக் பண்றான் அப்படின்னா, இங்க இருக்கிற லெவல்ஸ்லாம் சும்மா நிக்கும். அ எப்படி நிக்கும்? இப்ப இங்க இருந்து மார்க்கெட் வந்து மேல போறான். ஸோ மேல போறான். அப்புறம் கொஞ்சம் கீழ வருவான். மேல போவான். கொஞ்சம் கீழ வருவான். அப்படி போவான். ஸோ இந்த இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டாப் பாயிண்ட் தான் இருக்குமே தவிர, ரிவர்சலாக இருக்காது. ரிவர்ஸ் அப்படிங்கிறது இந்த டாப்ல இருந்து இந்த ஏரியாக்குள்ள திரும்புறது தான் ரிவர்ஸ். இங்க திரும்பினால் நமக்கு இந்த பாட்டம் பிரேக் ஆகும். 2015 பிரேக் ஆயிடுச்சு. 2015 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு 2000 அதுக்கு கீழ மார்க்கெட் 1970 வரைக்கும் அப்படியே டிராவல் ஆகி வர ஆரம்பிச்சுருவோம். அந்த சப்போர்ட்டிவ் உடைக்கும்போது, ஒரு செல் ட்ரெண்டுக்குள்ள போற ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆக ஆரம்பிக்கும். என்ன மாரி நியூஸஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால், அதுக்கு முதல்ல இது 20
15 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நியூஸ்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டக்குன்னு கொஞ்சம் மேல போயிட்டு கீழ வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால பாருங்க. நியூஸ் வரும்போது அதோடைய வேல்யூ என்னங்கிறத செக் அவுட் பண்ணிக்கங்க. எங்ககிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். வேற ஏதாவது எங்ககிட்ட டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். தேங்க் யூ.